அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த பதிவு உள்ளுணர்வு பற்றியான பதிவு. இந்த உலகத்தில் உள்ள மதிப்பு மிக்க ஒரே விஷயம் உள்ளுணர்வு தான் என்று ஐன்ஸ்டீன் கூறுகிறார். அமெரிக்காவின் மாநிலமான அயோயாவில் ஒரு பரிசோதனை நடந்தது. அங்கிருந்த கிளப்புகளில் நடந்த ஒரு சூதாட்ட பரிசோதனை அது. 4 அடுக்குகள் கொண்ட கார்டுகள் இருக்கும். அவை 2 நிறங்கள் கொண்டவை, நீலமும் சிவப்பும். சிவப்பு வந்தால் நஷ்டம், நீலம் வந்தால் லாபம். ஆனால் எந்த நிறம் எந்த அடுக்கில் அதிகமாக இருக்கும் என்று தெரியாது. கிட்டத்தட்ட 80 கார்டுகளை எடுத்து போட்ட பின் தான் எந்த அடுக்கில் எந்த விதமான நிற கார்டுகள் இருக்கும் என்று தர்க்க ரீதியாக சிந்தித்து யூகிக்க முடியும். ஆனால் சிலர் 10-15 கார்டுகள் போட்டவுடனேயே அடுத்தடுத்து லாபம் தரக்கூடிய நிற கார்டுகளையே எடுத்தார்கள். அது எப்படி சாத்தியமானது என்று கண்டுபிடிக்க ஒரு வேலை செய்தார்கள். சூதாடிகளை ஒரு எந்திரத்தோடு இணைத்தார்கள். அவர்களது உள்ளங்கையில் வேர்வை ஏற்படுவதை அந்த எந்திரம் பதிவு செய்தது. அப்படி ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் சரியான லாபம் கொடுக்கும் நீல நிற கார்டுகளையே எடுத்தார்கள், அவர்களுக்கு தெரியாமலேயே. மனிதனுக்கு சுயமாக சிந்திக்கும் மூளையின் அந்த பகுதியை ஆங்கிலத்தில் அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் என்கிறார்கள். அதாவது அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் தான் உள்ளங்கையில் வேர்வையை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளங்கையில் அரித்தால் பணம் வரும் என்பார்களே, அதுபோல பெண்கள் எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். நாம் ஏதாவது ஒரு விஷயம் பற்றி விலாவாரியாக நம் மனைவியிடம் சொன்னால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சட்டென்று சொல்வார்கள். நமக்கு எரிச்சலாக வரும். ஆனால் கடைசியில் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நடக்கும். எப்படி இது பெண்களுக்கு மட்டும் சாத்தியமாகிறது? பெண்கள் இயற்கையிலேயே உள்ளுணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள். இயற்கையோடு அதிகமாக இணைந்த பெண்மனம். அதனால் ஒரு காரியத்தை முடிவு முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் அப்படி ஒரு சிறப்பு அம்சம் தங்களிடம் இருக்கிறது என்பதை உணர பெண்கள் மறுப்பார்கள். நீங்கள் எல்லாம் ராமானுஜம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கணித மேதை ராமானுஜர் இங்கிலாந்து மருத்துவமனையில் நோயுற்று படுத்து கிடந்தார். அவரை பார்க்க ஹார்டி என்ற இன்னொரு கணித மேதை வந்திருந்தார். ராமானுஜத்தை இங்கிலாந்திற்கு அழைத்துச் சென்றவர் இவர்தான். அந்த மாமனிதர் இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்கு ராமானுஜம் என்ற மேதை தெரிந்திருக்காது. அவர் கூறுகிறார், நான் ஒரு டாக்ஸியில் வந்தேன். அதன் எண் 1729. எனக்கு ரொம்ப டல் எண்ணாக தெரிந்தது என்று சொன்னார். மருத்துவமனையில் நோயாளியாக பார்க்க போனால் ஆப்பிள், ஆரஞ்சு என்று வாங்கி கொண்டுதான் போய் உடல் நலம் விசாரிப்பார்கள். இப்படி எண்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்களா? சரி, ராமானுஜம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 1729 என்ற எண் ஆர்டி வாயில் இருந்து வெளிவந்த அந்த கணமே ராமானுஜம் சொன்னார், இல்லை, அந்த எண் மிகவும் சுவாரஸ்யமான எண். 1729 என்பது 2 நேர்கணங்களின் கூட்டுத்தொகையை 2 வழிகளில் எழுதக்கூடிய மிகவும் சிறிய எண்ணாகும் என்றார். அவர் சொன்னது உண்மைதான் என்பது நிதானமாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் ராமானுஜத்துக்கே வேலை செய்தது அவர் மூளையின் அந்த மகாசக்தி கொண்ட பகுதியின் அடாப்டிவ் அன்கான்ஷியஸ். இரண்டு வினாடிகளில் அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் எடுக்கும் முடிவுகள் தவறுவதே இல்லை. பல நாள்களில் ரூம் போட்டு யோசித்து நீ முடிவெடுத்தாலும் தவறு நேரலாம். ஆனால் இந்த அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் தவறே நேராது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது சட்டென்று எடுக்கும் முடிவு. திடீரென்று உங்களுடைய உள்ளுணர்வு கூறி அந்த முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க